ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ் கிராண்ட் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதான் என்ட்ரன்ஸ் ஏரியா. நீங்கள் ரிசார்ட் உள்ளே நுழைஞ்ச உடனே உள்ளே என்னென்ன அட்வென்ச்சரஸ் ரைடு அது தவிர வேறு என்னென்னலாம் அங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த போர்டு. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டைமிங்ஸு, இது ஸ்டே பண்ணுறதுக்கானது, ஃபுட் எப்பெல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும், டீ டைம்ஸ் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா 24 hours டைமிங்கு. அதில் 3 times ஃபுட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 1 day ஸ்டே பண்ணுற மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பெர் ஹெட் 1666 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணாமல் ஒரே நாள்லையும் நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். மார்னிங் 10:30 to 5:30 அதுக்கு பெர் ஹெட் 666 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னா 1 time ஃபுட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, வித்தவுட் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் த அட்வென்ச்சரஸ் ரைட். இதுதான் ஹை ரோப் ரைடோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ரைடு பார்த்திங்க அப்படின்னா நெட்டில் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் அடுத்தது எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எந்துவாக தான் இருக்குது. ரொம்பவே ஜாலியாகவும் இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது செகண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா 2 காலில் பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது ரோப்பை. ஆனால் ஈச் அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சேஃப்டிக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஒன்ஸு ரைட் போக போகிறோம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சேஃப்டி ஹார்னஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ரைட்லேயுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அவங்க ரொம்ப நம்மளை பாதுகாப்பாக ஒவ்வொரு இதுலேயும் கீழே நம்மளை கவனிச்சிட்டே வராங்க. எப்படி போகிறோம் என்னென்னு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ரூப்பில் நடந்து போகிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 பேம்பு இருக்கும், அதாவது சிங்கிளாக இருக்கும். அந்த பேம்புவில் 2 காலையும் பேலன்ஸ் பண்ணி நடந்து போகிற மாதிரி இருந்தது. இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு பேம்புலேருந்து இன்னொரு பேம்புக்கு நம்ம காலை எடுத்து வைக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரி இது கிட்ஸ் ஜோனு. கிட்ஸ் ஜோனுக்கு ஹைட் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க. பட் அதே இதில் இருக்கிற எல்லா ரைட்ஸுமே பசங்களுக்கும் இருக்குது. பசங்க எல்லோரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இதில் நல்லாவே ஜாலியாக ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஹை ரூப் ரைடு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 23-24 இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு 15 வரைக்கும் லேடிஸ் ஒரு 15 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதே பயங்கர ஒரு இதாக தான் இருக்குது. நல்ல ஒரு இயற்கையான இடத்துல ஃபுல்லாக தென்னை மரம் தான். இங்கே அவ்வளோ சுற்றி வயல் இருக்குது, பக்கத்துலேயே மலை இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப குவைட்டான இடம், சூப்பராக இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இடம் கூட. எப்போயுமே சும்மா ரிசார்ட் போகிறோம், ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் அங்கே நம்ம எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. மார்னிங் 10:30 ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. போன உடனே எல்லாருக்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அழகாக சங்கில் கோர்த்த ஒரு மாலை ஒன்று எல்லாருமே நமக்கு போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்த உடனே நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது நான் சொல்கிறது எல்லாமே அந்த ஹை ரோப் ரைடு சொல்கிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுமா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நான் எனக்கு ஒரு 12 தான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் பண்ணவே முடியல. பயங்கரமாக மூச்சு வாங்குது, பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ பாதியிலே நான் இறங்கிட்டேன். 12 இது பண்ணி முடிச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கப்போ நம்மளால் பண்ண முடியல, இறங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா 3 ஒவ்வொரு இதையும் ஜாயின் பண்ணுறது இந்த தென்னை மரம் தான். ஸோ 3 ரைடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்படின்னா அங்கே ஒரு லேடர் வச்சுருக்காங்க. உங்களால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இறங்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம்.
நான் போகிறப்போ வந்து ஜென்ஸை விட நிறைய லேடிஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க எனக்கு முன்னாடி. இப்போ இந்த ஒரு இதிலேருந்து இன்னொரு இதுக்கு நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம் இல்லையா, ரோப்பில் நடந்து போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இது பண்ணுறப்ப ஒரு இதுலேருந்து இன்னொரு தென்னை மரத்தில் போய் நிற்கிறப்ப வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் இது, சின்ன பசங்களது. இந்த மாதிரி ஸ்டாண்டில் நிற்கிறப்ப 3 பேர் மட்டும்தான் அதில் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒருத்தர் போய் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே தான் இன்னொருத்தவங்க வந்து நம்ம வந்து அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இது வந்து நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டில் எக்ஸசைஸு, வாக்கிங் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்து கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுறோம். ஆனால் இது ஒரே ஒரு ரைடு வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரி போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்வெட்டிங் இருக்குது. இது ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் போல். இந்த ரெசார்ட்டை வந்து ரீச் பண்ணதுக்குரிய எல்லா வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்தோம் அப்படின்னா எந்த சைடை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மார்னிங் வந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுற இந்த ரைடை ஈவினிங் 5:30 வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்பிட்வீன் வந்து லஞ்ச் நமக்கு கொடுத்துருவாங்க. அது போக ஈவினிங் டைமில் டீ வித் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த இதில் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது இதோட சார்ஜ் நமக்கு பண்ணுறது வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்குது. இன்னொன்று வந்து இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி ஈவெண்ட் ஏதாவது நடத்துகிறதுக்கு இல்லை வந்து ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி இதுக்குமே வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இங்கே ஒரு கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க. எந்த சைடில் திரும்பினாலும் நல்ல பச்சை பசைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து இந்த ரெசார்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னை மரம் தான். இங்கே ரொம்ப ஐ கேட்சியாக இருந்தது அப்படின்னா ட்ரீ ஹவுஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே ஃபுல்லாக வுட் ஒர்க்கில் வந்து எல்லாமே வந்து இன்டீரியர் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுமே வந்து ஏதாவது டவுட் கேட்டாலும் நம்ம கூட வந்து சேஃப்டிக்காக கூட வரதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நல்ல கைண்டாகவே வந்து பழகுறாங்க. நம்ம என்ன எது கேட்டாலும் வந்து உடனே வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹை ரோப் ரைடு தவிர ஓப்பன் தியேட்டர் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது, ட்ராம்போலின் இருக்குது, அது போல் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நமக்கு டைனிங் பிளேஸ் வந்து தனியாக வச்சுருக்காங்க. நிறைய வந்து இருக்குது, ஸ்பா இருக்குது. ஸோ நிறைய பிளேசஸ் வந்து உள்ளே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமானது வந்து இருக்குது. டைம் தான் பத்தாது போல் அந்த டைம் நமக்கு. இந்த ரைடு வந்து டயரில் பேலன்ஸ் பண்ணி போகிறது. நியர்லி 20 இருக்குது. 20 இதை வந்து க்ராஸ் பண்ணி போகணும். ஸ்விங் மாதிரியே இருக்கும் நடக்கிறப்போ. அது முடித்ததுக்கப்புறமா ரெயின் டான்ஸ் இது வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இது ஃபுல்லாக குட்டீஸ்க்கு. ஹைட் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், ஆனால் பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு பெரியவங்களுக்கு பண்ணுறது தான் ஹைட்டு. மேலேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்தது. பசங்களுக்கு ஸ்லைடு, ஸ்விங்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே இருக்குது விளையாடுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இதையுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம போகிறது வந்து ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்து காட்டேஜஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து செப்பரேட்டாக வந்து லேடிஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளேசஸ் இருக்குது. ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதை. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா வந்து டைனிங் ஏரியா. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கேரளா ஸ்டைலில் நடுவில் முத்தம் மாறி விட்டு செடிகள் நிறைய வச்சு அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா வெஜ், நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. சேம் ப்ரைஸ்லேயே வந்து எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது போக வந்து ஈவினிங் டைமில் நிறைய ஸ்நாக்ஸை அவங்களே சேல் பண்ணுறாங்க. வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். ஹை ரோப் ரைடில் வந்து 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பசங்களை தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு வேறு எது இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்து போய்க்கிற வேண்டியதான். இதில் நிறைய இது வந்து இருக்குது. நிறைய இது கவுண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ இருக்குது. சின்ன சின்னதாக நிறைய வச்சுருக்காங்க. பசங்க வந்து இன்ட்ரெஸ்டாக எல்லா இதுலையுமே வந்து
ஃபுல் இதுவுமே வந்து ஜாலியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரொம்ப குட்டியாக இருக்க பசங்களை கூட ஈவினிங் டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ஸ் ரைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களே. எல்லா ரைடும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வெளியில் போகும் பொழுது அங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது நம்ம வெளியில் போகிறதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்க மாட்டு வண்டியில் கொண்டு போய் வெளியில் விடுறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் அது இல்லையா? நம்ம ஒரு இதை முடிச்சுட்டு இன்னொரு தென்னை மரத்தில் போய் ரீச் ஆகிறப்ப வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம அடுத்ததுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்லா உட்காந்துட்டு கூட ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ரெயின் டான்ஸ் பண்ணுற அந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா பசங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண சொல்லி ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணாங்க. இது போக கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஃபுல்லாக நெட்லேயே கவர் பண்ணிவிட்டு அந்த ஏரியா வந்து கிரிக்கெட்டும் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹைலைட்டான ஒன்று. இந்த இதில் லாஸ்ட் இதில் வந்து நாங்கள் போன ரைடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப்லைன் இது தான். ஜிப்லைன் வந்து க்ராஸ் பண்ணி போகும் பொழுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த அனுபவமே. அது ரொம்ப தூரத்துக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. அந்த எண்டிங் பாயிண்டில் வந்து ஒரு நெட் வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக அங்கேருந்து டச் ஆகி அப்படியே ஸ்லோவாகுது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க அங்கே நிற்கிறாங்க நம்மளை வந்து அங்கேருந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இது ட்ராம்போலின் ஏரியா. இங்கே வந்து பசங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 10 பசங்க கூட அட் அ டைமில் நின்று விளையாடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பெரியவங்க சின்ன பசங்க யார் வேணாலும் விளையாடலாம். அந்தளவுக்கு ஜாலியாகவே என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல எல்லாருமே. இந்த ட்ராம்போலின் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இன்டோர் கேம்ஸ் இருக்குது. இன்டோர் கேம்ஸில் வந்து டேபிள் டென்னிஸ் இருந்தது, கேரம் இருந்தது, அப்புறம் வந்து பேஸ்கெட் பால் விளாட்ற மாதிரிலாம் நிறைய இது வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 மட்டும் நாங்கள் அதில் வந்து ப்ளே பண்ணோம். தருமபுரி சேலம் ஹைவேஸில் காரியமங்கலம்ன்ற ஊருக்கு போகிற ரூட்டில் 6 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்மளோட சிஎஸ் கிராண்ட் அப்படின்ற ரெசார்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இங்கே நமக்கு கிடைக்கிற அனுபவம் வந்து ரியலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருமே போய் 1 டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான பிளேஸு. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita. Thank you.